நம்ம வீட்டு மார்னிங் டு நைட் ஒரு மினி விலாக் பார்த்துக்கலாங்க. ஸோ மார்னிங் டு நைட் நான் என்னென்ன சமைச்சேன் அப்படின்றத தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ காலையில் எழுந்திச்ச உடனே குழந்தைங்களுடைய ஒரு பெண்டிங் ஒர்க் வந்து அவங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ட்ராயிங்கு, ரைட்டிங்கு இல்லை படிக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ஒர்க் வந்து செஞ்சுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி அதை செய்ய சொல்லுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து மக்ரோனியும் முட்டை போட்டு செஞ்சுருந்தேன். அது சாப்பிட்டுட்டாங்க. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ரைஸ் தாங்க செஞ்சேன். தனியாக தொக்கு மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து ரைஸோட மிக்ஸ் பண்ணிடுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு காம்பினேஷனாக கார்ன் சிப்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் டிஷ்ஷாக வந்து கார்ன் சிப்ஸும் கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து குழந்தைங்க ஸ்கூல் கிளம்பி போனதுக்கப்புறமா நான் வந்து லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சிறுபருப்பு ஊற போட்டுருந்தேன். ஸோ வாழைத்தண்டு சமைச்சு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அதனால் அது வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. வாழைத்தண்டை வந்து நல்லா ரோலாக கட் பண்ணி நம்ம வந்து குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணோன்னா நார் இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட என்னென்ன வெங்காயம், தக்காளி இது எல்லாமே போட்டுட்டு நம்ம வேக வச்சு அப்புறமா தாளிச்சிட்டோன்னா சூப்பரான ஒரு வாழைத்தண்டு கூட்டு வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ சுட சுட சாதம் லஞ்சுக்காக கூடவே அந்த பொட்டாட்டோ செஞ்சோம் இல்லையா, உருளைக்கிழங்கு தொக்கு இருந்தது. அப்புறமா வாழைத்தண்டு கூட்டு. ஸோ நான் கிரேவி எதுவுமே செய்யலைங்க. இன்றைக்கி வந்து இந்த கூட்டை வச்சு குழந்தைங்க சாப்பிட்டோன்னு நான் எதுவுமே செய்யாமல் ஸ்கிப் பண்ணிட்டேன். இல்லைன்னா கூட்டை வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா நைட் டின்னருக்காக சுட சுட இட்லியும் கூடவே ஒரு பருப்பு கடையலும் செஞ்சுருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த லஞ்ச் காம்பினேஷன் அப்புறமா டின்னர்லாம் பிடிச்சிருந்துன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.